அமீர் சினிமா எடுத்துட்டு இருந்தாரா இல்ல வந்து இஸ்ரோல விஞ்ஞானியா வேலை பார்த்துட்டு இருந்தாரா? அமீர் யார்? அவரு இயக்குனர் தான். அப்ப அவர் எடுத்து வந்ததெல்லாம் திரைப்படம் இல்லையா? அதெல்லாம் வேற படமா? அப்ப அன்னைக்கு உங்க படத்தை போய் பார்த்தவங்களாம் அறிவு கட்டவங்களா? மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்ப திமுகவுக்கு வாக்கு போடலன்னா தமிழ்நாடு மானங்கட்ட தமிழ்நாடா? வேண்டாம் வேண்டாம் ஒழிச்சிருவோம், மந்திர தந்திரம் தெரியும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, யாரு நீட்டை ஒழிச்சிங்க? அப்பெல்லாம் ஏன் வந்து இன்னைக்கு போராடக்கூடிய ஆள்லாம் அன்னைக்கு போய் உட்காந்து ரோட்ல உட்காந்து போராடி இருக்கலாம்ல? இன்னைக்கு வந்து இந்த கம்மல் போடும்போது இந்த கம்மலை கழட்டு, கடுக்கனை கழட்டு, வளையலை கழட்டு, இதுல எல்லாம விட்டு வச்சுட்டு போக முடியும்? நீங்க பேப்பரே ஒரு இடத்துல லீக் ஆகுது. சரி, நீங்க ராஜினாமா கூட பண்ண வேண்டாம் சார், இலாக்காவை மாத்தி கொடுங்க. இன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு கல்வித்துறை இந்தியாவில் மேனேஜ் பண்றதுக்கு ஆளே இல்லையா பாரதிய ஜனதாவில்? இப்ப இத்தனை ஆயிரம் பேரும் வந்து பாராளுமன்றத்துக்கு போயிட்டு கதவை டக் டக் டக்குன்னு கத்தி, ஐயா பிரதம மந்திரி அவர்களே எங்களுக்கு இந்த 3 கோரிக்கை இருக்கு, இதை நிறைவேற்றி கொடுங்க கோரிக்கையை கொடுத்துட்டு அவங்க அப்படியே திரும்பி வந்துருவாங்களா? இத்தனை பேர்த்து நீங்க பாராளுமன்றத்தில் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு? இந்த போராட்டத்துக்கு நாங்க ஆதரவு, ஆனா எந்த இடம் போராட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டதோ அனுமதி வாங்கி அந்த இடத்துல போராட்டம் நடத்துங்க, நாங்களும் போராட்டத்துக்கு ஆதரவுங்கிறாரு. போர்டு போட்டுக்கிறோமா இனிமேல் ராஜ்மோகன்? நான் தலித்துன்னு ஒரு போர்டு போட்டுட்டு வரணுமா இனிமேல்? இல்ல, உங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல, பேசல, தாவேக அரசு செயல்படல அப்படிங்கிற 2 மாதங்கள் நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில போய் என்ன பண்ணாரு ரஞ்சித் அவர்கள்? இதை திமுக அரசாங்கம் பண்ணுச்சா? இதே தாவேக அரசாங்கம் தானே பண்ணுச்சு. என்ன நீங்க தலித்தா இருந்தா என்னமா பண்ண எல்லாரும்? இப்ப இது வந்து தாவேக அரசாங்கம் வெறும் தலித்துகளுக்கான அரசாங்கமா மாறணும்னு நினைக்கிறாரு அவரு. இதுக்கு முன்னாடி கூட அது வெறும் ஆதி திராவிடர் நலத்துறையா இருந்துச்சுங்க. தாவேக அரசாங்கம் அதை சமூக நீதித்துறைன்னு மாத்தி இன்னைக்கு அண்ணன் வண்டி அரசு அதை உட்கார வச்சிருக்குது. இந்த சீர்திருத்தத்தை இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் செஞ்சுதா? அன்னைக்கெல்லாம் இந்த ரஞ்சித் எங்க போயிருந்தாரு? என்னது போராட்டத்தை பண்ணாரு? அப்ப என்ன பேசுறீங்க நீங்க? போராட்டத்துக்கு வந்து நாங்க ஆதரவுன்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. அவர் தலித்தானு எங்களுக்கு இப்பதான் தெரியுமா? என்ன போர்டு போட்டு வரணுமா இனிமேல் எல்லாருமே? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். எப்படி இருக்கீங்க? அட்டாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீட் குறித்தான போராட்டம் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரை பரவிட்டு இருக்கு. இந்த நிலையில வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்த பிறகு ஜனநாயகன் படம் பார்க்கணுமா, இளைஞர்கள் அங்க கொண்டு போறாங்க, திசை திருப்புறாங்க, ஜனநாயகன் பார்க்கணுமா, ஜனநாயக போராட்டத்தில் இருக்கணுமா அப்படிங்கிற பெரிய வாதம் போயிட்டு இருக்கு. அமீர் அவர்களும் சீமான் அவர்களும் இந்த இது குறித்தான கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஜனநாயகன் படம் பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. இல்லை, இது ஒரு அபத்தமான கேள்வின்னு நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணது இன்னைக்கு பொங்கல் ரிலீஸ் 15ஆம் தேதி ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் நீட்டுக்கு போராட்டம் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க? ஸோ அப்போ அதை அனௌன்ஸ் பண்ணி அது படம் ரிலீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தான் இங்கே வந்து இப்போ நீங்கள் 2 நாளாக போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது என்னமோ வந்து இது நடந்ததுக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா? அதுவும் இல்லாமல் ஜனநாயகன் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைக்கு அப்புறம் இப்போ படம் வெளியே வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இது உச்சந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற கதை. அப்போ இதில் வந்து அப்போ என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா எல்லா தேட்டரும் இழுத்து மூடிடலாமா? இது வரைக்கும் அப்படி தான் எல்லா போராட்டமுமே நடந்துச்சா? போராட்டம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணால் தேட்டரை பூரா பூட்டிக்கணும். ஒன்றும் வேறு எதெல்லாம் பூட்டணும்னு அவங்க சொன்னாங்கன்னா தாராளமாக எல்லாத்தையும் பூட்டி வச்சிடலாம், போய் போராடலாம். இல்லை, பெருங்கூட்டம் வந்து ஜனநாயகனை நோக்கி போகுது, அந்த போராடக்கூடியவர்கள் வந்து சின்ன கூட்டமாக தான் இருக்குது, அறிவார்ந்த கூட்டம் அப்படிங்கிறாரு அமீர் அவர்கள். போராடக்கூடியவர்கள் மட்டும் அறிவார்ந்த கூட்டம் அப்படிங்கிறாரு. அதாவது போறவங்க அப்படி இல்லைங்கிறாங்க. அதாவது இப்போ அப்போ அமீர் சினிமா எடுத்துட்டு இருந்தாரா இல்லை வந்து இஸ்ரோல விஞ்ஞானியா வேலை பார்த்துட்டு இருந்தாரா? அமீர் யார்? அவரு இயக்குனர் தான். அப்ப அவர் எடுத்து வந்ததெல்லாம் திரைப்படம் இல்லையா? அதெல்லாம் வேற படமா? அப்ப அன்னைக்கு உங்க படத்தை போய் பார்த்தவங்களாம் அறிவு கட்டவங்களா? இப்ப இன்னைக்கு மற்றவங்க சினிமா பார்க்க போறவங்களாம் அறிவு கட்டவங்கன்னா உங்க படத்தை பார்த்தவனு தானே அறிவு இல்லாதவன். அப்ப இதெல்லாம் என்ன ஒரு புரிஞ்சு பேசுறாங்களா, புரியாம பேசுறாங்களா, என்ன மாதிரி பேச்சு பேசுறாங்கன்னு புரியல. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு போராட்டம் போது நீங்க வந்து இப்ப நீங்க அமீர் அவர்கள் இது வரைக்கும் நடந்த எல்லா போராட்டத்துக்கும் போய் கலந்து உட்காந்துட்டாரு அவரு? இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து அவருக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அத்தனை போராட்டத்துக்கும் போய் அவர் கலந்துருக்காரா? அப்ப நீங்க ஒரு போராட்டம்னு நீங்க ஆரம்பிக்கும் போது உங்க போராட்டத்துல வந்து கலந்துக்கணுமா கலந்துக்க கூடாதாங்கிறது அவருடைய தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கிறாங்க, விருப்பம் இல்லாதவங்க கலந்துக்கல. அப்போ வந்து விருப்பம் வந்து கலந்துக்கிட்டு இப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டு அறிவாளிங்க, திமுகவுக்கு ஓட்டு போடாதனால தமிழ்நாடு பூரா மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்னு ஐயா மார்கண்டேயன் பேசினார்ல, மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்ப திமுகவுக்கு வாக்கு போடலன்னா தமிழ்நாடு மானங்கட்ட தமிழ்நாடா? அப்ப அவங்க திமுக பேசுறதுக்கு இப்ப அமீர் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அடுத்தது இப்ப இவங்க போராட்டம் இங்க தமிழ்நாட்டை வந்து இந்தியா பூரா நடத்துற போராட்டம் என்ன, தமிழ்நாட்டில் நடத்துற போராட்டம் என்ன? தமிழ்நாட்டில் நீட்டு வேண்டாம், நீட்டு வேண்டாம். எங்கேயாவது வேற இடத்துல நீட்டு வேண்டாம்னு போராடுறாங்களா? அங்க பூரா நீட்டை சீரமைக்கணும்னு போராடுறாங்க. நீங்க நீட்டை வேண்டாம்னு போடுறீங்க. இதே போலி
அரசியலை, பொய் போராட்டங்களை தான் கடந்த 10 வருஷமா வச்சுக்கிட்டு இருந்தீங்க. நீட்டு வேண்டாம் வேண்டாம் ஒழிச்சிருவோம், மந்திர தந்திரம் தெரியும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் உட்காந்துருந்தீங்கல்ல. யாரு நீட்டை ஒழிச்சிங்க? அப்பெல்லாம் ஏன் வந்து இன்னைக்கு போராடக்கூடிய ஆள்லாம் அன்னைக்கு போய் உட்காந்து ரோட்ல உட்காந்து போராடி இருக்கலாம்ல? நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி வந்தீங்களே, ஏன் நீட்டை ஒழிக்கலன்னு எத்தனை போராட்டத்தை நடத்துனீங்க? தீவிர போராட்டத்தை. அப்போ இன்னைக்கு நீட்டு வந்து சீரமைக்கணுமா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீட்டை ஒழிக்க முடியுமானா நீட்டை ஒழிக்கிறதுக்கு உண்டான வல்லமை எந்த மாநில அரசுக்கும் கிடையாது. அதோட இது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய லீகல் பைண்டிங் இருக்கு. யாருமே இதை வந்து இன்னைக்கு கேன்சல் பண்ண முடியாது, எந்த மாநில அரசாங்கமும். இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவை நீட்டை சீரமைக்கணும்னு போராடுது. ஏன்னா இது அந்த கால 2024 இந்த பேப்பர் லீக் ஆகுது. இப்ப இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடுறாங்களா? அவங்க எங்க நீட் வேண்டாம்னு போராடுறாங்களா? நீட்டை சீரமைக்கணும்னு போராடுறாங்க. ஏன்னா அவங்களுடைய டிமாண்ட் என்ன? 3 டிமாண்ட். ஒன்று வந்து இந்த தேர்வுகள் எல்லாம் சீரமைக்கணும், நீட்டை என்டிஏவை சீரமைக்கணும், தேர்வுகளை சீரமைக்கணும். எனக்கு முழு உடன்பாடு உண்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம நாட்டில் 22 ஷெட்யூல் லாங்குவேஜ் இருக்குது சுந்தர். இதில் இன்னைக்கு 12 லாங்குவேஜில் தான் நீங்கள் வந்து நீட் எழுத முடியும். ஆங்கிலம் ஒன்று சேர்த்துனீங்கன்னா 13 லாங்குவேஜ். மீதி 10 லாங்குவேஜில் படிக்கிறவன் எப்படி வந்து திடீர்னு வேற மொழியில் வந்து என்ட்ரன்ஸ் எழுத முடியும்? அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. அதை வந்து கட்டாயமாக அவங்க சீரமைக்கணும். அப்போ இன்னைக்கு வந்து இந்த கம்மல் போடும்போது இந்த கம்மலை கழட்டு, கடுக்கனை கழட்டு, வளையலை கழட்டு, இதுல எல்லாம் பிட்டு வச்சுட்டு போக முடியும்? நீங்க பேப்பரே ஒரு இடத்துல லீக் ஆகுது, இங்க வந்து பிட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட முடியுமா? அதுக்காக தான் அந்த அப்பயே வந்து 2024 டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இஸ்ரோ அமைப்பினுடைய முன்னாள் தலைவர், அவருடைய தலைமையில் மத்திய அரசாங்கம் ஒரு குழு கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்கன்னு சொல்லும்போது 101 ரெக்கமெண்டேஷன் அந்த கமிட்டி கொடுத்துருக்கு. அதையெல்லாம் இவங்க பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு போராடணும். ஏன்னா அதுல வந்து தெளிவான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிடின்னு சொல்றாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க பிசிக்கல் பேப்பரா இருந்துச்சுன்னா அந்த பேப்பர் போற இடத்துல பூரா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர், இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல்ல வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறோம், இட் இஸ் அன் என்கிரிப்டட் மெசேஜ். நடுவில் யாருமே வந்து நான் உங்களுக்கு என்ன அனுப்புறேன்னு பார்க்க முடியாது, உங்க போன்ல பார்த்தா தான் தெரியும் அது. அந்த மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பரை என்கிரிப்டடா அனுப்பலாம். அப்ப இந்த மாதிரி எண்ணற்ற ரெக்கமெண்டேஷன்ஸ், 101 ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் மத்திய அரசாங்கம் ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அடுத்தது இன்னைக்கு தர்மேந்திர பிரதான், இவர் 1997 ஏபிவிபின்னு சொல்லிட்டு மாணவர் அமைப்பு பாரதிய ஜனதாவில் இருக்கு, அதனுடைய நேஷனல் செக்ரட்டரியா இருக்கிறாரு தர்மேந்திர பிரதான். 1997 இதே ஒரிசால கேள்வித்தாள் லீக் ஆனதுக்காக அவரு போராட்டம் நடத்தியிருக்காரு. போராட்டம் நடத்தி அடி உடை வாங்கி பல எலும்புகள் அவருக்கு முறிஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த கேள்வித்தாள் வந்து லீக் ஆகிறனால ஒரு மாணவன் படக்கூடிய கஷ்டம் என்ன, அந்த குடும்பம் படக்கூடிய கஷ்டம் என்னங்கிறது ஐயா மோடிக்கு தெரியலன்னா கூட ஐயா தர்மேந்திர பிரதானுக்கு முழுக்க முழுக்க தெரியும். அப்ப 2024 நடந்து இன்னைக்கு 2026 வந்து திருப்பி இதே நடக்கும் போது அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணுமா பண்ணக்கூடாதா? 2026 கேட்டாங்களா தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண சொல்லி? திருப்பி இது நடக்குதுன்னா இப்ப கேட்கறாங்க, சார் பண்ணுங்க, என்ன இப்ப தப்பு? சரி நீங்க ராஜினாமா கூட பண்ண வேண்டாம் சார், இலாக்காவை மாத்தி கொடுங்க. இன்னைக்கு அவர் இல்லைன்னா இன்னைக்கு கல்வித்துறை இந்தியாவில் மேனேஜ் பண்றதுக்கு ஆளே இல்லையா பாரதிய ஜனதாவில்? அப்ப என்ன சார் பிடிவாதம் உங்களுக்கு? அதே பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? ஏன் வேற அமைச்சரை வச்சா நீங்க செய்ய முடியாதா? அந்த போராட்டத்துல வந்து கலவரம் மாதிரி அடித்து உடைக்கிறதா இருக்கட்டும், மாணவர்களை வந்து தாக்குறதா இருக்கட்டும், இந்த சம்பவங்கள்லாம் வந்து பார்க்கும்போது தான் இந்தியா முழுக்க வந்து இதற்கு குரல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறோம். இல்ல இப்ப இதே பாரதிய ஜனதா வந்து இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? அனுமதி கொடுத்து தான் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க திடீர்னு வந்து நாங்க பாராளுமன்றத்தை நோக்கி போறோம்னா அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா போராட்டத்துக்கு? இன்னைக்கு ஆத்திகனா இருந்தாலும் நாத்திகனா இருந்தால் அந்த கோயிலில் கருவறைங்கிறது எவ்வளவு முக்கியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க ஆத்திகனோ நாத்திகனோ அது முக்கியம் இல்லைங்கிறது. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கருவறை அது பாராளுமன்றம் தான். அதுதான் நம்மளுடைய ஜனநாயக கோயில். அந்த இடத்துல இப்ப நீங்க இந்த போராட்டத்துக்கு போற பசங்க இந்த கல்லடி தெரியறதெல்லாம் நம்ம பார்த்தோம். யாரு முதல்ல ஆரம்பிச்சாங்க செகண்ட்ங்கிறது வேற. இப்ப இத்தனை ஆயிரம் பேரும் வந்து பாராளுமன்றத்துக்கு போயிட்டு கதவை டக் டக் டக்குன்னு கத்தி, ஐயா பிரதம மந்திரி அவர்களே எங்களுக்கு இந்த 3 கோரிக்கை இருக்கு, இதை நிறைவேற்றி கொடுங்க, கோரிக்கையை கொடுத்துட்டு அவங்க அப்படியே திரும்பி வந்துருவாங்களா? இத்தனை பேர்த்து நீங்க பாராளுமன்றத்தில் விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இதை விடுவாங்களா அவங்க ஒரு அரசாங்கம்? இப்ப தமிழ்நாட்டில் வந்து நீங்க வந்து சட்டசபையை நோக்கி முற்றுகை போராட்டம்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் விட்டுருமா அதை? அப்ப இதை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இல்லையா? அப்ப இன்னைக்கு வந்து போராடுறத தவிர மற்றவங்க எல்லாம் மக்கள் வேலைக்கு போயிட்டு வர்றது, மற்ற மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிரமம் இல்லாம போராடணும்ல. அதனால தானே இன்னைக்கு தாவேக அரசாங்கமே என்ன சொல்றாங்க, கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, இந்த போராட்டத்துக்கு நாங்க ஆதரவு,
ஆனா எந்த இடம் போராட்டத்துக்காக ஒதுக்கப்பட்டதோ அனுமதி வாங்கி அந்த இடத்துல போராட்டம் நடத்துங்க, நாங்களும் போராட்டத்துக்கு ஆதரவுங்கிறாரு. அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்போ ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிடும்போது இப்போ சமீபத்துல நடந்த போராட்டத்துல வந்து பாரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு, இந்த தலித் அமைச்சர்கள் வந்து எல்லாருமே குரல் கொடுக்கறது இல்ல, வன்னியரசு மட்டும் சரியான செயல்பாடுல இருக்காரு. அதே மாதிரி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தலித்தா என்னன்னு எங்களுக்கு அப்புறம் தான் தெரியும், அவர் என்ன குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. போர்டு போட்டுக்கிறோமா இனிமேல் ராஜ்மோகன்? நான் தலித்துன்னு ஒரு போர்டு போட்டுட்டு வரணுமா இனிமேல்? இல்ல, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கல, பேசல, தாவேக அரசு செயல்படல அப்படிங்கிற 2 மாதங்கள். நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடந்த 5 வருஷமா திமுக ஆட்சியில போய் என்ன பண்ணாரு ரஞ்சித் அவர்கள்? நீட்டுக்கு எகென்ஸ்டா நின்று போராடிட்டாரா? இன்னைக்கு சிஜேபின்னு ஒருத்தங்க போராடுறதுனால நீங்க இன்னைக்கு போராடுறீங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் அதை கேட்க வேண்டியதா இருக்கு, அதனால நீங்க இன்னைக்கு போய் ரோட்ல நின்று போராடுறீங்க. இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க திமுக 5 வருஷத்துல? ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கு நடந்துச்சு. அந்த கொலை வழக்கு வந்து சிபிஐக்கு போக வேண்டாம்னு திமுக வந்து நின்றுட்டு இருந்துச்சு. என்னத்தை நீங்க சாதிச்சிட்டீங்க? இன்னைக்கு இதே தாவேக அரசாங்கம் தான் இன்ட்ரோலோக்யூட்டரி அப்ளிகேஷனை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணி இந்த சிபிஐக்கு வந்து திமுக அரசாங்கம் போட்டிருந்த பெட்டிஷனை இன்னைக்கு வாபஸ் வாங்கியிருக்கு. அப்ப இன்னைக்கு தாவேக அரசாங்கம் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்க தங்கு தடை இல்லாம சிபிஐ ஏத்தி நடத்துறாங்கிற ஒரு வழியை விட்டுருக்கு. இதை திமுக அரசாங்கம் பண்ணுச்சா? இதே தாவேக அரசாங்கம் தானே பண்ணுச்சு. என்ன நீங்க தலித்தா இருந்தா என்னமா பண்ண எல்லாரும் இப்ப இது வந்து தாவேக அரசாங்கம் வெறும் தலித்துகளுக்கான அரசாங்கமா மாறணும்னு நினைக்கிறாரு அவரு. இல்ல, அங்க இப்போ நீங்க உரிமை கொடுத்தீங்க, நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லும் போது அந்த அமைச்சர்கள் எல்லாம் பேச மாட்டாங்க, வன்னியரசு மட்டும்தான் செயல்படுறாரு அப்படிங்கிறாரு. என்னங்க இது வம்பா இருக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை கொடுத்துருக்கு. எல்லாருமே இந்த 8 பேர்த்தையும் வந்து தலித் துறை அமைச்சர்னு விட்டுருக்காங்களா? சமூக நீதி அமைச்சர் அண்ணன் வன்னியரசு. இதுக்கு முன்னாடி கூட அது வெறும் ஆதி திராவிடர் நலத்துறையா இருந்துச்சுங்க. தாவேக அரசாங்கம் அதை சமூக நீதித்துறைன்னு மாத்தி இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு அதை உட்கார வச்சிருக்குது. இந்த சீர்திருத்தத்துக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் செஞ்சுதா சமூக நீதித்துறைன்னு? வாயிலேயே மேடைதோறும் நீங்க சமூக நீதினு பேசினாங்க இத்தனை வருஷம். யாராவது இந்த துறைக்கு சமூக நீதித்துறைன்னு மாத்தணுங்கிறது வந்துச்சா? இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு பெருமையோட சொல்லலாம், நான் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சர். இத்தனை நாள் வரைக்கும் பல அரசாங்கங்கள்ல முன்னாடி இருந்த அரசாங்கங்கள்ல பார்த்தோம், மத்திய அமைச்சரவையில இருந்து வரக்கூடிய காசு இந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கு செலவு பண்ண காசுகளை வேறு திட்டங்களுக்கு செலவு பண்ணதையும் பார்த்தோம். அத மாதிரி அந்த பணத்தை பூரா முழுமையா செலவு பண்ணாம பணத்தை பூரா திருப்பி அனுப்பிச்சதெல்லாம் நம்ம பார்க்கலையா தமிழ்நாட்டுல? அன்னைக்கெல்லாம் இந்த ரஞ்சித் எங்க போயிருந்தாரு? என்னது போராட்டத்தை பண்ணாரு? அப்ப என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப இந்த 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 அரசாங்கம் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, செய்யாம இருந்தா பரவாயில்ல, நீங்க கேள்வி கேட்கலாம். இல்ல போராட்டத்துக்கு வந்து நாங்க ஆதரவுன்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றாரு. அவர் தலித்தான எங்களுக்கு இப்பதான் தெரியுமா? என்ன போர்டு போட்டு வரணுமா இனிமேல் எல்லாருமே? அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சாதி பேரை போட்டு போர்டு போட்டுக்கிட்டு வரணுமா? நீங்க ஒரு வகையில ஒரு பிரச்சனையை அணுகுறீங்க, இன்னொருத்தர் இன்னொரு வகையில அணுகுவாரு. இல்ல, தமிழ்நாட்டுல வந்து அம்பேத்கர் சிலையே வைக்க முடியல, அம்பேத்கர் வந்து உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, நீங்க வந்து சிலையை நீங்களே திறந்து வைங்க அப்படிங்கிறாரு. தாராளமா பண்ணுங்க, யாரு வேண்டாம்னா? இல்ல, விஜய் அவர்களை முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வைக்கணும், இந்த மாதிரியான சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க தொடருது அப்படிங்கிறார். இல்லைங்க, இது வந்து நீங்க அம்பேத்கருடைய சிலையை வந்து முதலமைச்சர்கள் திறந்து வைக்கலாமா? தாராளமா திறந்து வைக்கலாம். ஆனா வந்து முதலமைச்சர் மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலயும் அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்கணுங்கிறது ஏற்புடையதில்லை. அவருக்கு நேரம் காலம் இருந்து வரணும்னா தாராளமா வரலாம். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவராக இருக்கும்போது அவருக்கு என்ன வந்துடும்? இன்னைக்கு எந்த கட்சியிலாவது இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்களே முதல்ல வந்து ஆதவ அர்ஜுனாவை பத்தி பேசும்போது, அவர் கட்சியில் இருக்கும்போது நான் வந்து ஆதவ அர்ஜுனாவை பார்த்து ஏன் நான் ரொம்ப பிரமிச்சு போனேன்னா, அவருடைய அலுவலகத்துக்கு நான் போகும்போது காந்தியினுடைய படமும் அம்பேத்கருடைய படமும் ஒரே இடத்துல இருந்ததை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எந்த இடத்துலையுமே காந்தி படத்தை வைக்கிறீங்க, அம்பேத்கர் படத்தை வச்சுக்க மாட்டாங்க, அது சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னாக்கா, ஒரு பிரஸ் மீட்ல பண்ணும்போது தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்டிலையும் நான் அம்பேத்கர் போட்டோவை பார்த்ததே இல்லைன்னாரு. அது வரைக்கும் அவர் அரசியல் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் யார் யாருன்னு தெரியும் ஊருக்கே. அப்ப அவங்க வீட்டுலலாம் இல்லை, ஆனா அவங்க தான் சமூக நீதியை பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தாவேகாவுடைய அலுவலகத்துல 5 கொள்கை தலைவரையும் வச்சிருக்காங்களா இல்லையா சிலையா? அதே மாதிரி எந்த ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் 5 கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை செய்யாம இன்னைக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? சிலைகளா இருக்கு, செயல்பாடுகள் இல்லைங்க. என்ன செயல்பாடு இல்லை இன்னைக்கு? இது வரைக்கும் தமிழக அரசாங்கத்துல இன்னைக்கு 8 பேர் தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ரஞ்சித் அவர்கள் ஆதரிச்சு இருந்துட்டு இருந்த கட்சிகள் 8 பேருக்கு கொடுத்தாங்களா சமூக நீதிக்கு? அதே மாதிரி சமூக நீதிங்கிறது அவங்கள மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு 2 ஃபார்வர்டு கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்களை 2 அமைச்சரா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அத்தனை மக்களுக்கும் உண்டான நீதியை கொடுக்கறது தானே சமூக நீதி. வெறும் தலித் 8 பேர்த்த வச்சு செஞ்சது மட்டும் சமூக நீதி இல்லை. ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு இன்னைக்கு அமைச்சரவையில கொடுத்து அழகு பார்த்துருக்காங்கல்ல, இது எல்லாத்துக்குமே சமூக நீதியில பார்க்கணும். அப்ப அதுதானே நம்ம வந்து ஒரு வெளியே இருந்து நம்ம வந்து ஒரு நடுநிலையோட பார்க்க வேண்டியது. அப்போ ரஞ்சித்துக்குன்னு வேற ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கலாம்.
ரஞ்சித்தினுடைய குறிக்கோள் அரசாங்கத்தினுடைய குறிக்கோளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அரசாங்கம் அனைவருக்குமானது. ரஞ்சித்தினுடைய போராட்டம் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு குறிக்கோள் இருக்கலாம். அதுக்காக ரஞ்சித் நினைக்கிறத பூரா தான் அரசாங்கம் செய்யணும், நாங்க போராடுற மாதிரியே நீங்க போராடணும், நாங்க தலித்தினுடைய நலனை சொல்ற மாதிரியே நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கடைசிக்குல அனைத்து மக்களுக்கும் பலன் போய் சேருதா, நல்ல ரெக்கமெண்டேஷன் தான் நீங்க கொடுங்க. நான் தான் சொல்றேனே, இப்ப ஐயா விஜய் அவர்கள் அம்பேத்கருடைய சிலையை ஓபன் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். என்ன அதுல கேள்வி இருக்கு? கொஸ்டினே இல்லையே. அவர் எங்கேயாவது இல்ல நான் இந்த அம்பேத்கர் படத்தை நான் திறக்கிறதுக்கு வரமாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சரிங்க சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர்.